நமஸ்காரம். உங்கள் வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய நடராஜர் பூஜை அல்லது நடராஜர் உபாசனை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லோ வீடுகளிலும் நடராஜர் பூஜை அல்லது நடராஜர் உபாசனை வழக்கத்தில் உள்ளதா என கேட்டால் அதற்கு இல்லை என்பதே பதில். நிறைய வீடுகளில் செய்யறதில்லைங்க. விநாயகர் பூஜை, முருகன் பூஜை, அம்பாள் பூஜைலாம் செய்வாங்க. சிவ பூஜை கூட உண்டு. சிவலிங்கமோ சிவன் படமோ வச்சு சிவ பூஜையும் உண்டு. ஆனால் நடராஜர் படமோ விக்கிரகமோ வாங்கி வச்சு அதுக்கு பூஜை உபாசனை எல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வீடுகளில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் எளிமையாக செய்ய முடியுங்க. இதுக்காக நீங்கள் போய் உடனே ஒரு நடராஜர் படமோ விக்கிரகமோ வாங்க தேவையில்லை. ஒரு வெள்ளை பேப்பரும் பேனாவும் இருந்தால் போதும். பெருஞ்சித்த திருமூலர் எளிமையாக செய்யக்கூடிய நடராஜர் பூஜையை சொல்கிறார். எப்படின்னு பார்க்கலாம். இதை வெள்ளை பேப்பர்னு நினச்சிக்குங்க, ஓகேங்களா? எல்லாருக்கும் சிவபஞ்சாட்சர மந்திரம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவைய, சரிங்களா? நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க. நம சிவாய அப்படிம்பாங்க. சிவாய கூட கரெக்டு. நமக்கு சிவைய அப்படிம்பாங்க. இந்த ஷி வந்து க்ஷீ ஆயிடும். நம சிவைய, சிகார சி, சரிங்களா? நம சிவைய தான் பஞ்சாட்சரம். இப்போ நம சிவையில் முதல் எழுத்து என்ன? நா. அந்த நாவை எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? இந்த நாவை இது நீட்டிக்கணும், அவ்வளோதாங்க. நான் எழுதியாச்சா? இதுதான் நிலபூதம். இந்த ரெண்டும் இறைவனோட கால்கள். எப்படி? நடராஜ பெருமானின் கால்கள். அடுத்தது என்ன? மா. இது வயிற்றுப்பகுதி. இது நிலபூதம், இது நீர்பூதம், வயிற்றுப்பகுதி. அடுத்து என்ன? சி. சி என்பதை இது தோல்னு சொல்லுவார் திருமூலர். எனவே 2 சி போடணும். ஒன்று இந்த பக்கம் சி, இதை ரிவர்ஸ் பண்ணுறோம் இந்த சியை, ஓகேங்களா? நம்ம சி போட்டோமா? அடுத்தது வா. இது தொண்டை பகுதி, வா. ஸோ கால் வந்தாச்சு, வயிற்று பகுதி போட்டாச்சு, நெஞ்சு பகுதிக்கு சி வந்தாச்சு, தொண்டை பகுதிக்கு வந்தாச்சு. இது ரெண்டும் கைன்னு வச்சுக்கோங்க. சி வந்து நெருப்பு, வா வந்து காற்று. அடுத்தது ஆகாயம், தலைப்பகுதி, சரிங்களா? நம்ம சிவைய படம் வந்துருச்சுங்களா? நம்ம சிவையன் போட்டோமா? என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒரு ஓங்காரம், அவ்வளோதாங்க. இதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு சார்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அழகா எழுதி வச்சு இதை பூஜைகள் வைத்து ஓம் நம சிவைய மந்திரத்தை சொல்லணும். எந்த பூக்கள் கொண்டும் அர்ச்சனை பண்ணலாம். ஒரு சிலர் தாளம்பூ வேணாம்பாங்க. தாளம்பூ வேணாங்கிறதுனால அதை ஒதுக்கிவோம். மற்றபடி எது வேணாலும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பூஜை பண்ண முடியும். எதுவுமே இல்லைனா மந்திரம் கூட சொல்லிக்கலாம், போதுமானது, சரிங்களா? எப்படி? இப்போ இந்த படம் வரைஞ்சிட்டோம், 3 அடி முன்னாடி தள்ளி வச்சிட்டோம். 2 பக்கமும் ஒரு விளக்கேற்றி வச்சுக்கணும், சரிங்களா? ஏற்றி வச்சுக்கிட்டு பூக்கள் இருந்தால் பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். இல்லை பூ தான் ஒரு 2-3 தான் இருக்குன்னா எல்லா பூவையும் பாதத்தில் சேர்த்துட்டு, அதாவது பாதம் இங்கே சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கை எடுத்து கும்பிட்டுக்கணும். நெஞ்சு பகுதியில் கை இருக்கணும். இல்லை சில பேர் இங்கே இப்படிலாம் வச்சுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த நெஞ்சு கூடுக்கல இந்த பகுதியில் 1 இன்ச் தள்ளி கை வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு நம்ம ஜபம் பண்ணணும். எப்படி ஜபம் பண்ணுறது? ஓம் நம சிவைய, ஓம் நம சிவைய, ஓம் நம சிவைய. ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளவங்க கவுண்ட்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ருத்ராட்சமணி ஏதாவது ஜபமாலையை பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பயன்படுத்தாதீங்க, சரிங்களா? இல்லைங்க எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பயன்படுத்த வேணாம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஜபம், ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் எதை பற்றியுமே யோசிக்காமல் இறைவன் மேலே முழு கவனத்தையும் செலுத்தி ஓம் நம சிவைய, ஓம் நம சிவையன்னு ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க, போதுமானது. சரி, பூக்கள் கொண்டு எப்படி வச்சிடணும்? பூவை எடுங்க, இங்கே நெஞ்சு பகுதிக்கிட்ட வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இன்ச்சு கேப்பில் ஓம் நம சிவைய இப்படி கொண்டு போய் அர்ச்சனை, அவ்வளோதான். இப்படி 108 அர்ச்சனை. இது நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம்? எந்த சைவ நெய்வேத்தியம் வைக்கலாம். சைவ பொருள் எது வேணால் வைக்கலாம், சரிங்களா? அசைவ பூஜை கூடவே கூடாது, சைவத்தில் தான் இருக்கணும், சரிங்களா? அது மட்டும்தான் கட்டுப்பாடு. ஸோ எளிமையான நடராஜர் பூஜை பெருஞ்சித்த திருமூலரால் தரப்பட்டது. நடராஜர் படமும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, விக்கிரகம் தேவையில்ல, செலவு கிடையாது. ஒரு பேப்பரும் பேனாவும் இருந்தால் போதும், எல்லாத்தாலையும் பண்ண முடியும். லிங்கம் வாங்குறது கூட உங்களுக்கு செலவு இருக்குது, சரிங்களா? போய் நம்ம சிவலிங்கம்னு ஒன்று வாங்கணும். ஒரு பேப்பர் பேனால் ஈஸியாக எழுதி வழிபட்டுட்டு போயிடலாம். அவ்வளவு எளிமை திருமூலர் கொடுத்தது. பஞ்சாட்சரமாகவே நிற்கக்கூடிய ரூபம் ஓம் நம சிவைங்கிறது தான் பஞ்சாட்சரம். இதை பிரித்து அஷ்டாட்சரம் வந்து எல்லாமே இதில் எல்லா மந்திரமும் இதுக்குள்ள இருக்கும். ஏன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சாட்சரத்தை பிரித்து தான் நம சிவைய, நம சிவ வய, நம சிவாய நமன் நிறைய 125 பஞ்சாட்சரம் இருக்குது. எல்லா பஞ்சாட்சரமும் இதுக்குள்ள அடக்கம், எல்லாமே இதுக்குள்ள அடக்கம். ஸோ எளிமையாக நடராஜர் பூஜையை திருமூலர் வழியில் செய்யணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க. நடராஜ பெருமானின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.